ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிளாகிங் சீரியஸ். இன்னைக்கு பிளாகிங் சீரியஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு பிளாக் போஸ்ட் எழுதலாம். ரியலில் நான் ஒரு பிளாக் போஸ்ட் எழுதி காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படிலாம் எழுதணும், கீவேர்டு எப்படி எடுக்கணும், லைக் அதாவது அந்த எப்படி ஒரு போஸ்ட் போடணும், லைக் எவ்வளோ வேர்ட்ஸ் தேவை, ஸோ எந்தெந்த மாதிரி கண்டென்ட் இருக்கலாம், இதை மாதிரி நான் இந்த இன்னைக்கு சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு 5 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கூட சேர்ந்து how to write a blog post, how to do research, how long does it takes to write a typical blog post, what is the average word count of a blog entry, how can I use an AI assistant to write a blog post. ஓகேங்களா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். how to write a blog post. பிளாக் போஸ்ட் எப்படின்னா, லைக் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஒரு கண்டென்ட் மூலியமா உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் ரீச் ஆகிற செய்தி தான் பிளாக் போஸ்ட். லைக் அதுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட்டை சூஸ் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் ரெகுலராக எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. மோர் ஓவர் என்னென்ன இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பிளாக் போஸ்ட் மூலயமா நம்ம ஒரு கரியர் கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு பிளாக் போஸ்ட் எழுதலாம் அதை தான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே ஒரு போஸ்ட் எழுதி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நான் எடுத்திருக்கிற டாபிக் ஹவு டு ஐ ஸ்டார்ட் சேனல் ஆன் யூடியூப் இன் 2024. எப்படி யூடியூப்ல 2024ல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறது அதை பற்றி நான் ஒரு கண்டென்ட்டாக சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. யூ கேன் ஸ்டார்ட் யூடியூப் சேனல் ஈஸிலி பை ஃபாலோயிங் தி பிலோ 5 ப்ராசஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து அது கீழே ஒரு இமேஜ் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு இமேஜ் எப்பவுமே ஒரு அட்ராக்டிவாக கொடுக்கலாம். இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது கேன்வாவில் இந்த இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணேன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதில் நெக்ஸ்ட்டு நான் இங்கே ப்ராசஸ் சொல்லிக்கிறேன். பை லாகின் யூஸிங் தி இமெயில் அட்ரஸ். உங்களுடைய இமெயில் அட்ரஸை லாகின் பண்ணணும். அடுத்தது யூ நீட் டு லாகின் பை யூஸிங் இமெயில் அட்ரஸ், தென் ஒன்லி யூ கேன் ஏபிள் டு கிரியேட் யுவர் யூடியூப் சேனல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிரியேட் யுவர் யூடியூப் சேனல் எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு இன்ஃபர்மேஷனை டிரைவ் பண்ணியிருக்கிறேன். ஹவு டு அப்லோட் ஏ வீடியோ இன் தி சேனல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்னென்ன சூஸ் பண்ணோம் ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஹெட்லைனு டேக்ஸு தம்ப்நெயில் எப்படி இது பண்ணுறது, எங்கெங்கே இது பண்ணுறது, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபைனல் ப்ராசஸாக 3 ப்ராசஸை இது பண்ணோம். லைக் வீடியோ எலமெண்ட்ஸை செக் பண்ணோம். அதர் வீடியோ எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணுவாங்க இது காப்பிரைட் இஷ்யூ வருதா, இல்லை யாருன்னா யூஸ் பண்ணது நீங்கள் யூஸ் பண்ணி இருக்கிறீங்களா, அதெல்லாம் யூடியூப் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் விசிபிலிட்டி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ரைவேட்டு, ரெஸ்ட்ரிக்ட், பப்ளிக். இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பப்ளிக்கில் ஒரு வீடியோ வியூ ஆனால் தான் வேர்ல்டு வைடு ரீச் ஆகும். ஓகேங்களா. இது ஒரு கண்டென்ட்டாக இங்கே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் பெஸ்ட் டூல் டு யூஸ் ஃபார் டியூபேடி. பெஸ்ட் டூல் யூஸ் ஃபார் யூடியூப். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டூல் டு யூஸ் ஃபார் யூடியூப். ஓகேங்களா. டியூபேடி பொறுத்தவரையிலும் அதில் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. லைக் ஒரு ஏஐ, லைக் உங்களுக்கு கண்டென்ட் வேணால் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி, லைக் என்னென்ன டூல்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபீச்சர்ஸு, எஸ்சிஎஸ் சூட்டு, கீவேர்டு எக்ஸ்பிரஸ், நம்ம கீவேர்டு அங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். தம்ப்லைன் அனலைசர், இந்த ஹெட்லைன் எவ்வளோ வேல்யூ இருக்குது, டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ், டைட்டில் ஜென்ரேட்டர், சேனல் ஆப்டிமைசேஷன், இதெல்லாம் நம்ம அங்கேருந்து டேரெக்டாக ஒரே டூலில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கேதர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதுக்கான லிங்க்கை இங்கே கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு பெஸ்ட் தம்ப்நெயில் மேக்கர் ஃபார் யூடியூப். ஓகேங்களா. ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணுன்னா யூடியூபுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது கேன்வா. ஏன்னா கேன்வாவில் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓன் டிசைன் நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கடைசியாக போனஸ் டிப்ஸ். பி கன்ஸ்டன்ஸ் இன் அப்லோடிங் ஒன் வீடியோ டெய்லி. யூ கேன் சி குட் க்ரோத் இன் யுவர் யூடியூப் சேனல். ஓகேங்களா. தினமும் ஏதோ ஒரு யூனிக்கான இன்ஃபர்மேஷனை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் 3 to 6 months 1 yearலேயே உங்களுக்கு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். லைக் மோர் வியூவர்ஸ், நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, நல்ல ஸ்பான்சர்ஷிப்பும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி சொல்கிறது தான் அது. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். I could believe now you can get an idea how to start an YouTube channel from scratch. Also the headline, tags, thumbnail are the crucial part for
ஃபார் கெட் அண்ட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். மோர் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா நம்ம தம்ப்நெயில் இதெல்லாம் அட்ராக்டிவாக நம்ம கிரியேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் இங்கே ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது பிளாக் போஸ்ட்டு சின்னதாக இருக்குது. இதோட நம்ம இதோட பெருசாக எழுதணும். பட் உங்களுக்கு காமிக்கணும்னு நான் இந்த கண்டென்ட் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது நான் இந்த ஏஐ யூஸ் பண்ணல, நானே ஓனாக கிரியேட் பண்ணது. லைக் உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு டூ ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுறீங்கன்னா உங்கள் நீச் வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங்னு வச்சுங்க. ஓகேங்களா? அஃப்லேட் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்கன்னா கோராக்கு போயிருங்க. நான் எப்பவுமே கோராவை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கொஸ்டின்ஸும் அவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுலேருந்து நம்ம ஈஸியாக கண்டென்ட் ஐடியாஸ் கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, ஹவு கேன் ஐ ஸ்டார்ட் அஃப்லேட் மார்க்கெட்டிங், பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் மேக்கிங் மணி ஆன்லைன் வித் அஃப்லேட் மார்க்கெட்டிங். இந்த ஒரு கொஸ்டினை நம்ம கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 அஃப்லேட் ப்ராடக்ட்ஸ் எடுத்து எப்படி ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது, எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக ஒரு பிளாக் போஸ்ட்டாக நம்ம எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் நம்ம ரிசர்ச் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம கோரா ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். அதர் தன் தட் பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், கூகுள் யூஸ் பண்ணலாம், இது சர்வே எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு பிளாக் போஸ்ட்டு நீங்கள் எழுதுகிற பட்சத்தில் அது ஒரு இதுவாக நல்ல இதுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஹவு லாங் டஸ் இட் டேக்ஸ் ஏ ரைட் ஏ டைபிக்கல் பிளாக் போஸ்ட். பிளாக் போஸ்ட் எழுதுனா மினிமம் 2 to 3 hours ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு குட் பிளாக் போஸ்ட் எழுதணும், நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கணும். மோர் ஓவர் அதை ஆடியன்ஸ்க்கு நம்ம புரியுத விதத்தில் சொல்லணும். லைக் இங்கிலீஷ், காமன் இங்கிலீஷ் இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் இப்போ தமிழ் பிளாக் போஸ்ட்டும் எழுதலாம், இங்கிலீஷ் பிளாக் போஸ்ட்டும் எழுதலாம். மோர் ஓவர் நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனா அது வேர்ல்டு வைடில் இன்னும் ரீச் ஆகும். ஓகேங்களா? தமிழ் பிளாக் போஸ்ட் எழுதுனா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியிற லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷ்னா இன்னும் நிறைய பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வாட் இஸ் ஆவரேஜ் வேர்ட் கவுண்ட் ஆஃப் பிளாக் என்ட்ரி. ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கு மினிமம் 1500 டு 2000 2500 வேர்ட்ஸ் அப் டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ இன்டெப்த்தாக கண்டென்ட் எழுதுனா அது இன்னும் நல்லா ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ராட்ச் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன்ல, இதை பற்றி இன்னும் 10 டாபிக்ஸ் கூட நான் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோக்கு நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்க்கு நான் இந்த இன்ஃபர்மேஷனை எழுதியிருக்கிறேன். இது கூட நம்ம இன்னும் 20 டாபிக்ஸ் கூட ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது யூடியூப் பொறுத்தவரையிலும். ஸோ நீங்கள் எவ்வளோ ரிசர்ச் பண்ண சொல்ல தான் உங்களால் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஒரு வீடியோ கண்டென்ட்டாக ஒரு பிளாக் போஸ்ட்டாக கிரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண சொல்ல உங்களுக்கான ஆடியன்ஸ் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுறதுல நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே உங்கள் பிளாக் போஸ்ட்டோட அப்ரோச் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் போனஸ் டிப்ஸ்ன்னு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். லைக் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ இமேஜஸ்ஸு முடிஞ்சவரை நிறைய இமேஜஸ் கொடுங்க. ஏன்னா இமேஜ் எப்போவுமே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். லைக் ஒரு ஒரு பேராகிராஃபில் கீவேர்டு இன்சர்ட் பண்ணுறது, கேன்வான்றது ஒரு கீவேர்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி கீவேர்டு இன்சர்ட் பண்ணி நம்ம இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி கொஸ்டின் என்னன்னா, ஹவு கேன் ஐ யூஸ் அண்ட் ஏஐ அசிஸ்டன்ட் டு ரைட் பிளாக் போஸ்ட். லைக் சாட்ஜிபிடின்னு இருக்குங்க, அதில் போயிட்டு ஹவு டு ரைட் ஏ பிளாக் போஸ்ட் அப்படின்னு கொடுத்தா ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அது கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வேறு எதுனா நீங்கள் பற்றி எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எப்படி ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறது, லைக் மோர் ஓவர் எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, ஹவு டு ஏர்ன் இன் அஃப்லேட் மார்க்கெட்டிங். இதுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டினாக நீங்கள் சாட்ஜிபிடியில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட்டை அதுவே எடுத்து கொடுத்துரும். பட் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கண்டென்ட் வியூஸ் வராது. ஏன்னா ஏற்கனவே அது ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கும். பட் அது பண்ண சொல்ல அதில் உங்களோட எஃபெக்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதுறது யூனிக்காக இருக்கும். இப்போ ஒரு ரோபோட் எழுதி கொடுத்தா அது இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அதுவே பேஸ்ட் பண்ண சொல்ல அது ரீச் ஆகாது. அதுக்குள்ளே நம்மளோட ஒர்க் இருக்கும். லைக் ஒரு இமேஜஸ் இன்சர்ட் பண்ணலாம், நடுவில் ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணலாம். நம்மளோட கண்டென்ட் அதில் இருக்கிற பட்சத்தில் நல்ல வியூஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்த 5 கொஸ்டின்ஸ், எப்படி ஒரு பிளாக் போஸ்ட் எழுதலாம், என்ன எவ்வளோ வேர்ட்ஸ் கவுண்ட் இருக்குது, எப்படி எவ்வளோ டைம் எடுக்குது, ஏஐ யூஸ் பண்ணலாமா, எப்படி ரிசர்ச் பண்ணலாம், அதை பற்றி இன்னைக்கு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பிளாக் போஸ்ட்டு பற்றி நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட பர்சனல் இது என்னோட பிளாக் இது
பிளாக் இதுங்க வெப்சைட். ஓகேங்களா? நான் blogspot.comல தான் ஒரு புது பிளாக் இது கிரியேட் பண்ணின்னுக்கிறேன். ஏன்னா நான் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணின்னுக்கிறேன். அது வர நாட்கள்ல அது உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதில் இன்னும் ஒர்க் பண்ணின்னு இருக்குது. வர நாள்ல நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த blogger.comல பிளாக் போஸ்ட் நான் எழுதின்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் நான் ஹோம் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அபவுட்டு பார்க்குறீங்களா? அபவுட்ல என்னை பற்றி என்னோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலு, நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்து அதில் ப்ராடக்ட்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை நான் இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது யார் யாருக்கு தேவையோ அவங்க வாங்கிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் பிளாக் போஸ்ட் ஒரு ஒரு லெவலுக்கு போக சொல்ல உங்களுக்கான ஆடியன்ஸ் வர சொல்ல இங்கே ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டைரெக்டாக நம்ம இந்த ப்ராடக்ட்டுன்னு சொல்லக்கூடாது. லைக் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்க சொல்ல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ஃபர்மேட்டிவோட்டு கொடுக்க சொல்ல அது ஈஸியாக சேலாக கன்வெர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஒரு பிளாக் போஸ்ட். ஒரு பிளாக் போஸ்ட்டை இன்னும் நம்ம வெப்சைட்டை யூனிக்காக கொண்டு போகலாம். நான் blogspot.com யூஸ் பண்ணுறேன். blogger.com நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்காக நீங்கள் blogger.com யூஸ் பண்ணலாம். போக போக வேர்ட்பிரஸ்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு நிறைய கண்டென்ட் எழுதுன்னு சொல்ல இப்போ blogspot.com யூஸ் பண்ணின்னுக்கிறேன். வர நாட்களில் வேர்ட்பிரஸோட இது நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பிளாக் போஸ்ட் எழுதிக்கிறேன் பாருங்கள். 12 மோஸ்ட் எஃபெக்டிவ் வே டு க்ரோ அண்ட் யூடியூப் சேனல். ஓகேங்களா? 12 மோஸ்ட் வே அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் 12 டாபிக்ஸ் கொடுத்து அது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறேன். போனஸ் டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். கன்க்ளூஷன் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி போனஸ் டிப், கன்க்ளூஷன் இதெல்லாம் நெசசரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளாக் போஸ்ட்டில். ஏன்னா ஒரு பிளாக் போஸ்டோட எண்ட் ஆஃப் தி இது நம்ம ஒரு ஸ்டார்டிங் டு பிகினிங் ஒரு பர்ஃபெக்டாக கொண்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு பிளாக் போஸ்ட் இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான வழி ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண சொல்ல உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை மீறி உங்களுக்கு வேறு எந்த பர்சனல் கைடன்ஸ் வேணுனாலும் என்னோட இமெயில் அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே நீங்கள் இது பண்ண சொல்ல உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் as soon as possible வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எது மேலே ஐடியாஸ் இருக்குது, லைக் எப்படி ஒரு அஃபிலியேட் மார்க் ஸ்டார்ட் பண்ணுறது, லைக் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணாலும் நெக்ஸ்ட் வீடியோ அது கிரியேட் பண்ணுற மாதிரி. இன்னும் பிளாகிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங், பர்சனல் பிராண்டிங், லிங்க்டின் மார்க்கெட்டிங், கோரா மார்க்கெட்டிங் அதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மோரோவர் உங்களுக்கு என்னென்ன இதில் இந்த வீடியோவில் பிடிச்சிருக்குது, எதை நான் மாற்றிக்கணும்னு சொன்னீங்கனாலும் நான் மாற்றிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ போட சொல்ல. ஸோ அதனால தான் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன். இனிமேல் வர நாட்களில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் நான் நிறைய வீடியோஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.